ஹாய்ங்க. இப்போ நம்ம சீக்கா வந்து எப்படி அரைக்க போறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஷாம்பு போடுறோம் இல்லைங்களா? ஷாம்பு போடுறதுனால ஃபாஸ்ட்டாக ஒயிட் ஹேர் வருது. சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர் வருது. அதனால நம்ம வந்து சீக்கா போடுறோம். சீக்கா போட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தென் 50 இயர்ஸ்ங்க நல்ல முடி வந்து கருமையாகவே இருக்குது. நல்ல லென்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து சீக்கா போட்டு குளிக்கும் போது நம்ம கண், மூக்கு, வாய், காது இதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக அப்படியே உடம்பெல்லாம் குளிர்ந்து இருக்கோங்க. நல்ல உச்சி தலையில் நல்லா இந்த மாதிரி இதயம் நல்லெண்ணெய், நாங்கள் வந்து இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோங்க. இந்த பேக்கெட் வாங்கி நான் இந்த பாட்டிலில் விட்டுருக்கேன். இந்த பாட்டிலில் வாரத்தில் 2 நாள் நல்லா நல்லெண்ணெய் உச்சி தலையில் நல்லா வச்சு தேய்ச்சி நல்ல ஃபேஸ் எல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த காது, இந்த மூக்கு, இந்த கண்ணுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இந்த நெக்குக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லாக நெக்கு கவர் பண்ணிவிட்டு நல்ல கை கால் எல்லாம் தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த எல்போவில் வந்து இப்படி நல்லா மூவிங் கொடுக்கலாங்க. அப்புறம் இந்த எல்போலையும் நல்லா மூவ் கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த முட்டி போட்டு நடக்கிற குழந்தைங்க, நம்ம ஸ்கூலில் போயிட்டு விளையாடிட்டு வர குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த நீல வந்து நல்லா எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம். அப்புறம் ஆங்கிள், காலில் இருக்கிற ஆங்கிள் வந்து நல்லா மூவ் பண்ணலாங்க. மூவ் பண்ணி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் ஒரு 15 minutes நம்ம வந்து நல்லா ஊற வைக்கிறோங்க. ஊற வச்சுட்டு நம்ம வந்து சீக்கா போட போகிறோம். அந்த சீக்காவில் நம்ம வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த சீக்கா ரொம்ப பெரும் சீக்காவும் இல்லாமல் பிஞ்சி சீக்காவும் இல்லாமல் நடுத்தரமான சீக்கா. இந்த சீக்கா வந்து நல்ல கடையில் போயிட்டு நம்ம நல்ல சீக்காவான்னு பார்த்து புது சீக்காவாக இருக்கணுங்க. இந்த சீக்கா வாங்கிட்டு நான் 1 கிலோ சீக்கா எடுத்திருக்கேங்க. 1 கிலோ சீக்காவுக்கு 100 கிராம் பச்சை பயிறு, இந்த பச்சை பயிறு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் பாசி பருப்பு, 100 வெந்தயம். 1 கிலோவுக்கு எல்லாமே 100 போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோப்பு காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த சோப்பு காயும் பச்சரிசியும் கூட கலந்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு, இந்த வெந்தயம் எல்லாம் போடும்போது இந்த வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளுமையாக இருக்குங்க. குளுமை தரும். ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இந்த வெந்தயம் வந்து நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா உச்சியில் தேய்ச்சிட்டு இந்த சீக்கா போட்டு குளிச்சிங்கன்னா அந்த பொடுகுலாம் போயிடுங்க. நிறைய பேருக்கு பொடுகுலாம் இருக்கும் இல்லைங்களா, வெரி ஆஃபன் சில பேர்லாம் பொடுகுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சஃபர் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து நைட்டில் வெந்தயம் ஊற வச்சா மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல சில்கியாக இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உச்சி தலையில் நல்லா தேய்ச்சிட்டு இந்த சீக்கா போட்டு குளிங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இதே ரேஷியோவில் அரைச்ச சீக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக மெஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணியிருக்கோம். சீக்காவுக்கு மட்டும் நம்ம வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஆர்ஓ வாட்டர் எடுத்திருக்கேன். சீக்காவுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் நல்லா பாயில் ஆகுனாங்க. நல்ல பாயில் வாட்டரை வந்து இப்படி நல்லா கொட்டிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா தலையில் இருக்கிற அந்த எண்ணெய் அழுக்கு அதெல்லாம் போகாது. முதல்ல தலையும் தேய்க்கவும் முடியாது. இந்த மாதிரி லைட்டாக செமி சாலிட் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா செமியாக பண்ணிவிட்டு இப்போது இந்த இதயம் நல்லெண்ணெய் நீங்கள் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சு இந்த சீக்காவில் நல்லா தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ஹேரு, பொடுகு இல்லாத தலை ஃப்ரீயாக இருக்கும். கண்ணெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சீக்கா யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.